மிதுன ராசி ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி. ரொம்ப யதார்த்தவாதிகளாக அவங்க இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கூட மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கம் எப்பவுமே இந்த மிதுன ராசி என்பவர்கிட்ட இருக்காது. எல்லாத்தையுமே யதார்த்தமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா, அதனால நல்ல ஒரு புத்தி கூர்மை, நல்ல ஞானம் உடையவங்க, நல்ல ஒரு அறிவாளிகள் அப்படின்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் பெயர் வாங்கியிருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேருக்கு முன்னாடி ஒரு டிகிரியாவது இருக்கும் மிதுன ராசியில் பிறந்துட்டாவே. நீங்களும் அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருந்தால் கூட மறக்காமல் அவங்களும் இந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்காங்களா, டிகிரி ஏதாவது பட்டம் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்கலை அப்படின்னாலும் கூட நல்ல ஒரு அனுபவ சிந்தனை உடையவங்களாக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சவாலாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் கருங்காலி அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது ஒரிஜினல். நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும், எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த கருங்காலி மாலை அணிஞ்சிக்கிறது நல்லது. நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா இந்த ஆண்டு அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். கடுமையாக உழைப்பீங்க, அந்த உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆண்டு துவக்கத்திலே பார்த்திங்கன்னா குரு பகவான் 2/6/2026 முதல் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர போகிறார். 5/12/2026 முதல் கேது பகவானும் தனஸ்தானத்தில், ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலையும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால இந்த ஆண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. அதை பற்றி நம்ம இன்னமுமே விளக்கமாக பார்க்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் உள்ளுணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிரில் ஒரு நபர்கள் வராங்க அப்படின்னா அவங்க இப்படி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட எவ்வளோ நன்மை இருக்கும், எவ்வளோ தீமை இருக்கும், இவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்தி இருக்குது அப்படின்னு அறிந்து செயல்படக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மிதுன ராசி. மற்றவங்கள மதிப்பாங்க, மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. இதை பற்றி நீங்கள் மிதுன ராசி என்பவர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட தெரியும். அவங்க எப்படி அப்படின்னு பார்த்தாங்களாவே சொல்லிடுவாங்க, இவன் இந்த அளவுக்கு தப்பா ஒர்த்து, இவன் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலிகளாக இந்த மிதுனராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசிட்டாங்களாவே அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு சொல்லக்கூடியவங்களாக இந்த மிதுனராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஏன்னா இவங்க டேலண்டட் பர்சன். அதனால் எல்லா விஷயத்துலையும் நல்ல ஒரு நுணுக்கமாக ஆராய்ந்து கரெக்டாக உங்களை ஒரு மனிதர்களை பற்றி கெஸ் பண்ணக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு தற்போது பார்க்கும்போது கேத்திரத்தில் திரிகோணம் பெற்று கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதுனால ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கிணத்துல விழுந்த கல் மாதிரி தான் இதுனா வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். எவ்வளோ முயற்சி போட்டாலும் அந்த முயற்சிக்கேற்ற பலன் எதுவுமே கிடைக்காம ரொம்ப போராடிட்டு இருந்திருப்பீங்க இதுனா வரைக்கும் இந்த மிதுனராசி என்பவர்கள். இனி வருகின்ற நாட்களில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரைக்கும் வட்டி, கடன் இந்த மாதிரி விஷயங்களிலே ஈடுபட்டு இருந்த நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு அதிலேருந்து மீண்டு வர முடியாமல் தவிச்சவங்களுக்கு அந்த கடனிலேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் உங்களுக்கு தென்படும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீ முன்னுக்கு வரலாம். முயற்சியை போடுங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கான நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
தந்தை வழி உறவுகளால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் சரியாகும். வருமானம் தரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த ஆண்டில் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுடைய கண்ணில் தென்படும். இதெல்லாம் செஞ்சின்னா உனக்கு வருமானம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் தென்படும். எதுவுமே செஞ்சாலும் ஒரு வருமானம் ஈட்ட முடியலையே அப்படின்னு இருந்த உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் உங்களுக்கு கண்ணில் தென்படும். கைவிட்ட போன பொருள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சில பொருளெல்லாம் தொலைச்சிருப்பீங்க, அதை தேடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பொருள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரப்போகுது. ஒரு சில உறவுகளும் அப்படி தான் உங்களை விட்டுட்டு வேணாம் அப்படின்னு போனாங்க பார்த்தீங்களா, அந்த உறவுகளும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த தொழிலில் வருமானமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த தொழிலில் வருகின்ற ஆண்டில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த தொழிலையே இழுத்து மூடிட்டு வேறு வேலைக்கு போகலாம்பா, வேலைக்கு போனால் தான் முன்னேற முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த தொழிலையே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. இப்படி நம்பிக்கையே இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு வெறுப்புணர்வோடு இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வகை, ஒரு மாற்றம் இதெல்லாம் நடக்க போகுது. நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல பலன்கள்லாம் இந்த ஆண்டில் கிடைக்க போகுது. இந்த பரபவ ஆண்டு அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சொத்து சம்பந்தமான முடிவுகள்லாம் ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கும். இந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் ரொம்ப நாளாக அது முடிவுக்கே வராமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அது ஒரு முடிவுக்கு வரும். வீடு, நிலம், வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் உங்களுக்கு அமையும். குறிப்பாக விவசாயிகளுக்கெல்லாம் நிறைய கடனை வாங்கி வாங்கி வட்டிக்கு வாங்கி வாங்கி எப்படா இந்த கடனெல்லாம் அடைச்சி முடிப்போம் அப்படின்னு இருந்தீங்க இல்லையா, அந்த நிலை மாறும். எல்லா தகராறுமே எல்லா பிரச்சனையுமே இந்த ஆண்டில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆண்டில் அந்த பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். தந்தைக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தந்தைக்கிட்ட பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஆண்டில் தந்தையோட முழு அன்பும் அனுசரணையும் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிக அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும். வெளியில் கொஞ்சம் பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதன் மூலியமாக கூட ஒரு சில லாபங்கள் இந்த ஆண்டில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கூட நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கூட்டாளர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில அனுபவங்களும் ஒரு சில லாபமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு சாதகமான கிரக அமைப்பு தான் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு தலைவலி, ஞாபகம் மறதி, காது சம்பந்தமான பிரச்சனை, மூக்கு, தொண்டை, நரம்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் இந்த மந்தத்தன்மையை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எதிர்மறை சிந்தனை, எதிர்மறை எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் அப்பப்போ வரும். நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோமா, இந்த தொழிலை செஞ்சோம்னா லாபம் கிடைக்குமா, நஷ்டம் கிடைக்குமா, நஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். பாசிட்டிவான திங்கிங்கோடு பேசக்கூடிய நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக வரும். நஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுறது, நஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுறது, தொழிலில் மீள முடியாதோ அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக நீங்கள் அதிகமாக யோசிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக பாதிப்பு ஏற்படுற மாதிரி எந்த ஒரு கிரகங்களும் உங்களுக்கு இல்லை. அதனால் இந்த காலகட்டத்தில் மன உறுதியோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்கன்னாவே உங்களுக்கு வெற்றி காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவ ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட உரிய ஆலோசனை பெற்று அதற்கேற்ப செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். பெருசாக நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அந்த சின்ன பிரச்சனை பெருசாகாமல் உங்களால் மாற்றிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் இன்சூரன்ஸு பாலிசி போட்டிருப்பீங்க, அதெல்லாம் முடிஞ்சு அந்த முதிர்வு பணம் மீண்டும் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். இது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம்.
பல தலைமுறைகளாக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம இருந்தீங்க இல்லையா, அதை இந்த ஆண்டில் செய்யுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை எதுக்கும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கூட யார்கிட்டையாவது காமிச்சு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. பித்ருக்களுக்கு ரொம்ப நாளாக தர்ப்பணம் கொடுக்காம இருக்கிறவங்க இந்த ஆண்டில் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் குறையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையணும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வீட்டிலேயே கூட ஹோமம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்க்கை தரம் படிப்படியாக உயரப்போகுது. ஏன்னா தனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி வந்து அமரும் போது நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டிலேருந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாடகை வீட்டில் இருந்தவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது. தந்தை மகன் உறவில் சின்ன சின்ன விரிசல்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாகும். கடன் பிரச்சனையினால் மூழ்கி போயிருந்த நம்மளுடைய மிருகசீர நட்சத்திரக்காரங்க அந்த கடனில் இருந்து ஒரு நிவாரணம் பெற்று மேலுக்கு வரப்போகிறீங்க இந்த ஆண்டில் அப்படின்னு சொல்லலாம். பித்ரு தோஷம் ஒரு சிலருக்கு இருக்குது. அதனால் முடிந்தால் இந்த காலகட்டத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. காரிய சித்தி வெற்றியாகணும், திருமண தடை குழந்தை பேர் தடை இதெல்லாம் இருக்கிறவங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தம்பதிகள்லாம் ஒன்று சேருனா கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா முன்னோர்களுடைய அந்த ஆசி கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்வாதாரம் மேலுக்கு வரக்கூடிய கிரக அமைப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல இருந்த அந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டால் சரியாகும். தேவைகள் அனைத்துமே இந்த ஆண்டில் நிறைவேறும். விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இதனா வரையிலும் தடை பிரச்சனை தாமதம் அப்படின்னு இருந்த நிலை மாறி பாக்கியம் பலம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி உற்சாகம் இதெல்லாம் அதிகரிக்கும். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாமே இந்த ஆண்டில் குறையும். நினைத்தது நிறைவேறும். நல்ல ஒரு ஆற்றல் உள்ள நபராக, நல்ல ஒரு திறன் பெற்ற ஒரு நபராக, நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 பரபவ ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு, உங்களுடைய சொல்லுக்கு பேச்சுக்கு மதிப்புள்ள ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களும் நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு மனிதன் சமுதாயத்தில் முன்னுக்கு வரணும், தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னா போதுமான பணம் இருக்கணும். பொருளாதாரத்தில் வீழ்ச்சி இருந்தது அப்படின்னா அந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபராக வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த வீழ்ச்சி எல்லாம் சரியாகி கடன் பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபராக இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை லட்சியம் கனவு இது எல்லாமே நிறைவேற போகுது. தொழில் மூலிமா நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து பெற போகிறீங்க. சமுதாயத்தில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. சொத்து வராது அப்படின்னு நினச்சிங்க இல்லையா, அந்த சொத்து இந்த காலகட்டத்தில் வரும். வாடகை வீட்டில் இருந்தவங்களாம் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கும். தடைப்பட்ட அந்த குத்தகை வருமானம்லாம் இந்த ஆண்டில் வசூலாகும். தாய் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி அவங்களுடைய அன்பு ஆதரவும் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் தொடர்பான பாவலகம் என்று சொல்லக்கூடிய 2, 8 ஆகிய இடத்துல குரு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால இந்த ஆண்டில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க கலஸ்திர தோஷம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆண்டில் அது விலக ஆரம்பிக்கும். மனதுக்கு பிடித்த நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். குருவருளால் திருவருளால் திருமண யோகம் கூடி வரும். கோலாகலமாக திருமணம் நடைபெறும். காதல் திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய அன்பர்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு கேது சேர்க்கை இருக்கிறதுனால புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சில விஷயத்தில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நல்ல ஒரு தனலாபம் ஒரு பக்கம் கிடைக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் வீழ்ச்சிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். தொழில் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த நாட்டில் நல்ல ஒரு தொழில் அமையும். பணி நிரந்தரம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு நிச்சயமாக இந்த ஆண்டில் கிடைக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. ரொம்ப நாளாக விண்ணப்பித்திருந்தேன், லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனால் லோன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கும். வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டில் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் தினமுமே மாலை வேளையில் லட்சுமி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். மனதார செய்யுங்க. மனதில் உள் மனது ஆழ் மனதில் அந்த மனமாற அந்த லட்சுமி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது ஒரிஜினல். இதை போட்டுக்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டுக்கலாம். இது ஃபேமிலி காம்போ கூட இதில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.